பேரன்பு சீரியல் ஜூன் 15 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாங்க. வாசன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த டைமில் கார்த்திக்கும் ஜீவாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போடுறத பார்த்ததுமே நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன், அதில் யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க வாசன் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு டாஸ்க்காக 2 பேரும் பிரியாணி சமைக்கணும், சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் எப்படியோ அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறாரு. இன்னொரு சைடு ஜீவா எப்படி இருந்தாலும் சொதப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. 2 பிரியாணியுமே சர்வ் பண்ணுறாங்க. அந்த டைமில் கார்த்திக் சிக்கன் போட்டதை நம்மளே பார்த்தோம். இன்னொரு சைடு ஜீவாவும் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சாங்க. ஆனால் அது எப்படி மட்டன் பிரியாணியாக மாறுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு அவர். கரெக்டாக ஃபுட் டெலிவரி பண்ண அந்த பையன் வராங்க. மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே அமுதா வெளியே போய் பார்க்குறாங்க. மேடம், உங்களோட பார்சல் மாறிடுச்சு, நீங்கள் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, ஆனால் மட்டன் பிரியாணி மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எல்லாருமே கேட்டுடுறாங்க. ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் வச்சு எதையும் முடிவு பண்ணிட முடியாது, அதனால் இன்னொரு டாஸ்க் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டாஸ்க் என்னங்கிறத சொல்கிறாரு. ஒரு சேட் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஹிந்தியும் தெரியும், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஆறகுறையாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட யார் எல்லா திங்ஸையுமே விலை குறைஞ்ச அமௌண்ட்டில் வாங்குறீங்கிறது தான் டாஸ்க் அப்படிங்கிறாரு. இதை செய்ய போகிறது வானதியும் ஆர்த்தியும் தான் அப்படிங்கிறாங்க. சரி, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரோட நம்பரும் கொடுத்துட்றாரு. அவர் கூடிய சீக்கிரத்தில் விலை குறைச்சி கொடுக்க மாட்டார், அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னா ஆர்த்தியும் நம்பர் வாங்கிட்டு ஒரு ஓரமாக போய் நின்று அவருக்கு கால் பண்ணுறாரு சேட்டுக்கு. நம்மளுக்கு தான் ஹிந்தி தெரியுமே அப்படின்னு சொல்லி ஹிந்திலேயே பேசி எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. வாங்கி அது நோட் பண்ணி கொண்டு வாசன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்கவும் ஓகேங்கிறாங்க. அடுத்ததாக வானதியை போக சொல்கிறாங்க. வானதி போகிறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அவங்களும் எப்படியோ எல்லாத்தையும் வாங்கி முடித்து அவங்களோட லிஸ்ட்டை கொண்டு வாசன் ஃப்ரெண்டுக்கிட்டே திருப்பி கொடுக்குறாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாத்துலேயுமே வானதி குறைஞ்ச அமௌண்ட்டில் வாங்கியிருக்காங்க. 2 பேர் வாங்கியிருக்கிறதையும் அப்படியே கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. கார்த்திக் வானதிக்கிட்ட எப்படி இது எல்லாத்தையும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன், நீங்களாம் அதிகமாக விலை விற்கிறதா கேள்விப்பட்டேன், உண்மையா? உங்களோட திங்கோட ரேட் எல்லாத்தையும் எனக்கு இப்போது அனுப்புங்க அப்படின்னு சொல்லவும் சேட்டு ரொம்ப பயந்து அது எல்லாத்தையும் நார்மல் விலை என்னமோ அந்த ரேட்டையும் போட்டு கொடுத்துட்றாரு. இதை அப்படியே கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க. கார்த்திக் அப்படியே சிரிக்கிறாங்க. இன்னொரு சைடு வாசன் ஃப்ரெண்டு வானதி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் 2 டாஸ்க்லையுமே வானதி கார்த்திக் தான் ஜெயிச்சிருக்காங்க, அதனால் டெண்டர் அவங்க தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜீவாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அப்படியெல்லாம் என்னால் அனுப்பாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு ஆர்த்தியை கூப்பிட்றாங்க. ஆர்த்தி வெளியே வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆர்த்தி, எனக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே தலைகால் புரியலை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதா வெளியே பார்க்குறாங்க. ராஜேஸ்வரி அம்மா ஆர்த்தியை பாராட்டுறது எல்லாம் பார்த்து அப்படியே அமுதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு ராஜேஸ்வரி அம்மா ஆர்த்திக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அது என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அமுதா. அந்த டைமில் பூ எடுத்து கையில் கொடுக்குறாங்க ராஜேஸ்வரி அம்மா. இதானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பாக்ஸ் எடுத்து செயின் எடுத்து காட்டுறாங்க. பரவாயில்லையே, இந்த ராஜேஸ்வரி அம்மா கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னதுக்கே இப்படி தங்க செயின் வாங்கிட்டு கொடுக்குறாங்களே, குழந்தைய பெற்று கையில் மட்டும் கொடுத்துட்டா தங்கத்துலேயே அழைச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மைண்ட் வாய்ஸில். இன்னொரு சைடு கார்த்திகோட அப்பாவும் வானதி 2 பேரும் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. அமுதா, உங்கள் கையாலேயே போட்டு விடுங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க செயினை. சரின்னு ராஜேஸ்வரி அம்மாவும் அதை போட்டு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ ஆர்த்தி அப்படிங்கிறாங்க. சரின்னு ஆர்த்தி காலில் விழுகிறாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்காவது நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பல அட்வைஸாக சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் போய் உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தானே நான் சொன்னேன் ஸ்ட்ரெயின் பண்ணாதேன்னு அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. பரவாயில்ல அத்தை, உங்களுக்காக அதுதானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அமுதா உடனே விடுங்க, அவள் சந்தோஷத்துக்காக அவள் ஸ்வீட் செய்கிறேங்கிறா, செஞ்சுட்டு வரட்டுமே அப்படிங்கிறாங்க அமுதா. ஆர்த்தி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக வானதிக்கிட்ட போகிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. உங்கள் மாமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார், நீங்கள் எனக்காக இவ்வளோ நாள் சேராமல் இருந்திருக்கீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, அதனால தான் எல்லா ஏற்பாடையும் பண்ண சொன்னேன்.
கூடிய சீக்கிரம் நீயும் ஒரு நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லவும் உடனே வானதி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வானதி உள்ளே போயிடுறாங்க. கார்த்திக்கோட அப்பாவும் உள்ளே போயிடுறாங்க. சம்மந்தி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே ராஜேஸ்வரி அம்மா அமுதா அம்மா பக்கத்தில் வராங்க. ஆர்த்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை வச்சு வானதியை தேவையில்லாமல் ஃபீல் பண்ண வைக்காதீங்க. அவள் ஒன்றும் குழந்தை பெற்றுக்க முடியாமல் இல்லை, எனக்காக அவங்க இவ்வளோ நாள் சேராமல் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த மாதிரி வானதியை ரொம்ப மட்டமாக பேசாதீங்க. 2 பேருமே நம்ம பொண்ணுங்க தான். 2 பேர் பெற்று எடுக்கிறதும் நம்ம குடும்ப வாரிசு தான். அதில் மூத்த வாரிசு 2வது வாரிசு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா சம்மந்தியம்மா. இனிமேல் வானதியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரிக்டாக. உடனே அமுதாம்மா உள்ளே போகிறாங்க. ஆர்த்திக்கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களும் கடுப்பாகிறாங்க. நம்ம என்னென்னமோ தடுத்து பார்த்தோம், அவங்க எப்படியோ சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தை மட்டும் பிறந்துடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு உனக்கு மரியாதையே கிடச்சிட்ருக்கு இந்த வீட்டுக்குள்ளே. இப்போ அவள் குழந்தை வேற பெற்றெடுத்துட்டானா அவ்வளோதான், சுத்தமாக அந்த மரியாதையே போயிடும். அதனால் அந்த வானதிக்கு குழந்தை பிறக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு அமுதாமாவும் ஆர்த்தி 2 பேரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதோடு இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.